சப்ஸ்கிரைப் டு யூகே சன்ஸ் மெரியன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த சாவிடா ஓட்ட முடியாதுன்னு சொல்றேன்டா. ரூபாய் எவ்வளோ காசு வண்டியே மாற்றிக்கலாம். சொல்றேன் அவங்ககிட்ட போனே தெரிஞ்சு அவங்க அந்த மார்க்கெட்ல மீன் விடுறாருல்ல. ஓ அந்த மார்க்கெட் இல்லை, வேற கடைக்கு போகிறவங்க அவங்க ஈவினிங் மார்க்கெட்டில் வருவாங்க அவங்களாம். உங்கள் பேர் விஜயா, அவர் பேர் அது முருகன்னு. அவரை பேர் மாற்றிங்க, அவசரமாச்சு மாற்றி அவங்க பேர் மாற்றினாங்க. அவங்க கூப்பிட்டு கந்தன் தாளடி சீதிகாலி மாட்டை கூட அந்த மாதிரி அது 1000 வருமா சூப்பர் மீன். இதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகம். காலையில் அந்த மாதிரியே போச்சு 1000, 1200 அப்படி போச்சு அந்த காலத்தில். இங்கே வந்து வாங்குறதுக்கு ஆள் இப்போ தான் வந்துருப்பாங்க. இப்போ தான் மீன் வருது. இதான் வெள்ளை பாரு விட்டு இருக்கு. அவருக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பேரே தெரியும். பேர் சொல்கிறேன், பேர் சொன்னேன்டா. மீன் பேர் வீட்டில் கேட்டு வந்தாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு மீன் பேர் சொல்ல மாட்டேன். என்ன கேட்டு சொல்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு நினைப்பாங்கப்பா பண்ணவே தெரியல. முதல்ல வீடியோ வந்து நீ கேட்டு தெளிவாக கேட்டுட்டு போய் பண்ணணும். பண்ணாதவங்க அதுக்கப்புறம் வீடியோவில் கேட்குறது வீடியோ கேட்கக்கூடாது. ஒரு கட் பண்ணிக்கலாம். என்ன ஆர்டர் என்ன ஜோதி? ஓ மச்சான் ஜீவா, எதனா இது இருக்கு, எதனா ஒன்று பண்ணிருக்கீங்க. மட்டிவா மட்டிவாங்க. இது கருப்பு கலர் மட்டிவா, கோல்டு கலரில் ஒன்று வரும். சம மீன் ஆயிடு. நான் சாப்பிட்டது இல்லை. நல்ல மீன், தூண்டிய மீன், தூண்டியில் முடிய மீன் தான். நம்மலாம் எங்கே போது தான் ஃபுல்லாகவே. அப்படியே வர மாதிரி போட்டுமா? நாங்கள் வந்து உங்களை வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணன் இன்னும் பெரிய மீன் வந்தால் தான் எடுப்பார். இல்லை இல்லை அப்போ நீ தானே அப்போ லைனில் பார்ப்போம். நான் லைக் பண்ணேன், ஷேர் பண்ணேன். இப்போ அண்ணனுக்கு என் ஃபோன் இங்கே தான் இருக்குது. சரி கம்மி எடுக்கிறாங்க நம்ம அப்படின்னு நான் எல்லாம் விரும்பி பார்த்துட்டே இருக்கிறாங்க.
ஓகே அழகா ரசிக்கிறாங்க வாங்க. அவரே ரசிக்கிறாங்க மீன் தான் அவங்க ரசிக்கிறாங்க ரசிக்கிறாங்க பொண்ணுனால அப்படின்னு சொல்லுங்க அவ எத்தனை வாட்டி கத்தி எவ்வளோ மாற்றி ஸ்டைலாக இருக்கிறா போல ஆமா. வந்து அந்த போலீஸ் லுக் இருக்கு பாருங்க வீடியோ சொல்லுறாங்க இல்லை வீடி அப்படின்னு சொல்லி ஆச்சு மோடி மீன் தான் 50 ரூபா இருக்கு. ஓகேண்ணா அதான் தூண்டில் மீன் வருதுண்ணா வந்த மணி எனக்கு வெட்டிடுவாங்க ஏன் ரிஸ்க்கு பாரு 3 பேர் வெட்டி வச்சிருப்பேன் வெட்டுறது 3வது ஆள் என்ன பாருண்ணா இது வந்து குடத்துல பாறை சொல்லுவாங்க குறைஞ்சல பாரு ஆமாம் முண்டைக்கண் பாறை சொல்லுவாங்க கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கா மீன் நல்லா இருக்கா விட்டு அது குடத்துல பாறை அதை விட்டல அந்த வீடியோ போட்டு வேண்டாம் வீடியோவே போட்டுருங்க வீடியோ போட்டு இந்த பாறையிலையும் கரிபிச்சி பாறைலாம் இருக்கு இது வந்து நல்ல பாறை அது கரிபிச்சி பாறை அதான் அப்படி நான் ஆமாடா சரி அப்படி இல்லை நான் சொல்கிறது கேட்டுங்க இப்போ 48,000 ரூபா சாதா நகை 48,000 நம்ம போகிறோம் பார்த்தியா சாதா நகை வேலை தருவாங்களாம் 43,000 அப்போ சாதா வேலை எவ்வளோ இருக்குது அது தருவாங்களாம் 916 ரேட்டு தர மாட்டாங்களாம் சாதா நகர் ரேட் எவ்வளோன்னு பார்த்துட்டு தரோம் எவ்வளோ அன்றைக்கி எவ்வளோ பார்த்து தருவாங்களா வேறு இப்போ நீங்கள் தான் 50,000 கொடுத்து வாங்குவீங்க நாளைக்கு நான் ஒரு 5 மாதம் தான் அதே மாதிரி நாங்கள் கொடுத்து நாங்கள் வர முடியுமா கோல்டு எப்பயுமே நீங்கள் போயிட்டு 10,000 கொடுத்தோம்னா நீங்கள் மறுநாள் போய் அதே நல்லா வேணா விற்றனா 10,000 போகாது கேடிஎம் பொறுத்தவரை எப்படி தெரியுமா இன்றைக்கி 48,000 எனக்கு ரேட்டு கேடிஎம் சாதா நகை 43,000 ரூபா 5000 எக்ஸ்ட்ரா 5,000 எக்ஸ்ட்ரா இப்போ தான் சொன்னேன்னா ஒரு வருஷம் எப்போ கொடுத்தாலும் அது 47,000 தருவாங்க நீ எத்தனை எப்படி தெரியுமா நான் சொல்றேன் கேட்டுக்க சொல்லுங்க 916 இருக்கு சைக்கிள் சாயத்துல போட்டு உங்கள்கிட்ட 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறான் எக்ஸ்ட்ரா வாங்குறான் அந்த 5000 ரூபாய் நீ எதிர்பார்க்க முடியாது பார்க்க முடியாது நீ நகையத்துல நகை என்ன விலையோ அதை தான் கொடுப்பாங்க இதான் விஷயம் தவிர நீ நகை என்னடா எடுத்துக்கோ நாளைக்கு 1 லட்சம் போனா எடுத்துக்கோ எடுத்துக்கோ ஆனா சைக்கிள் சேர மறுபடியும் நீ போட்டு தான் வாங்கணும் புது பொருள் மாத்தணும் அதேதான் இதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது நம்ம போய் போறோம்ல அன்னைக்கு சாதா விலைன்னா நகை விலை இருக்கு அந்த ரேட் தான் தருவாங்க இப்போ கேட்டேன் நேற்று போய் கேட்டு வந்தேன் 916 போட்டு என்ன பண்ணிட்டு 5000 எடுத்துட்டு போன எக்ஸ்ட்ரா நீ இன்னும் ஒரு சோரம் அப்படியா 5000 இருக்கும் அது அதிகமாச்சு ஒன்றும் அதிகமாக போகணும் நகை 6,000 அதிகமாச்சுன்னா ஆமா நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு போகிறோம் நகை உனக்கு நகை ரேட் ஏறி தான் இருக்கும் அது வந்து ஏறுறது விஷயம் வேற இன்னொன்று நீங்கள் அந்த புதுசாக நகையை மாற்றணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த 5000 ரூபாய் கையில் கொடுக்கணும் கையில் கொடுக்கணும் 5000 10,000 பண்ணால் தான் நீங்கள் அந்த புது நகையை மாற்ற முடியும் இவன் என்ன சதுர விட்டானா எப்போ போட்டாலும் அந்த ஒரே காசு தானா அது அந்த இந்த 48,000 ரூபாய் சொல்லிட்டியா 3000 எக்ஸ்ட்ரா அது கணக்கு கிடையாது 43,000 ரூபாய் தான் நகையோட விலை 5,000 எக்ஸ்ட்ரா 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரான்றது வந்து அந்த இதுக்கு சைக்கிள் சேர்க்க ஆமாம் அந்த 5000 ரூபாய் நீ எப்போ போனாலும் பொருள் வாங்கி தான் 3,000 மாதிரி 2,000 வருமாண்ணா எப்போ 4 ஆமாம் 4 லென்த்தாகவே போட்டிருக்கலாம் எனக்கு இப்படி தான் செட் ஆகும் எத்தனை போட்டு நானே ஒரு 2 சவுத்தில் எடுக்கணும் அது 2 போட்டு அன்னிச்சுண்ணா அது நீ சொல்கிற செயின்லாம் எங்கள் அம்மா 2 செட் 3 916 மொத்தம் 3 செட் வச்சுருக்காங்க அம்மா 3 சாத்தில் செயின் மாதிரி இருக்காது நீட்டாக எங்கள் அம்மா எழுதுறதுக்கு அப்புறம் என்கிட்ட தான் இருக்கு அந்த ஒரு சவரமாக அது போடலாம் வெளில போனால் போட்டு போ அதெல்லாம் போட்டு வராது சும்மாவே இது கவி கவி நீ என்ன வேணா சொல்லலாம் என்னோட விஷயம் எப்படி தெரியுமா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் யாருக்காக ஏன்னா இன்னும் கூட எவ்வளோ இருந்தாலும் போடுவேன் யாருக்காக பை பண்ணோம் எவ்வளோ இதெல்லாம் போடுவேன் நான் இந்த வீட்டில் வச்சு பார்க்கறதெல்லாம் கிடையாது மற்றவங்க பயப்படுறவன் அதை போடவே கூடாது பயம் ஏடா நைட்டில் என்ன பயம்லாம் கிடையாது இல்லைண்ணா இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன சொல்லுவான் நீ சொல்லி என்ன பார்க்குற கவி ஒன்றும் இல்லை நான் சம்பாதிக்கிறத மட்டும் சொன்னா நீ குத்துருவே வாங்கிக்குவேன் அதுதான் வாங்கிக்குவேன் சரி ஓகே
உன்னோட விஷயம் தெரியுமா, அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா நீ நல்லபடியாக வந்துடுவ. அவன் ஐயோ இவ்வளோ சம்பாதிச்சானே அப்படின்னு போறான் அவனோட. போறாம இருந்தாலே வேலைக்கு நான் வந்து சொல்லுவேன், ஏன்னா காலிலேருந்து இல்லைப்பா, காலிலேருந்து சாயங்காலத்துக்கு சம்பாதிச்சுப்பாப்பா. காலிலேருந்து சாயங்காலத்துக்கும் இடுப்பு ஒலிக்க போது கஷ்டப்படுறதுனால தான் அவன் 10 ரூபா சம்பாதிச்சு போகிறான் எக்ஸ்ட்ரா. ஆமாம். நீ 10 மணிலாம் நான் கிளம்பி போயிட்டுனா உனக்கு கொடுக்க ஊதியம் தான் உனக்கு கிடைக்கும். அடுத்த பார்த்து இடிச்சு போகிறேன். 100 டைம் திறமை இருக்கு, நீ பொழைச்சிக்கா. எப்பயுமே 100 டைம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா போடுவாடா போயிட்டு வந்தா. சரி கோபுரம் வாங்கிட்டே இல்லையா? எவ்வளோ கோபுரம் 4000 தான் வருதுடா. கோபுரம் நல்லா இருக்குன்றானே, நான் அதை தான் வாங்கலாம்னு பார்த்தேன். 25 ரூபா வருது சொல்லுது. 25 ரூபாவா? ரூபாயா? எடிட்டிங் பண்ணுறதுலாம் பெஸ்ட்டு அது. இல்லை நான் கடல் மலை வீடியோ பண்ணேன். அதுதானே, இது தண்ணி பட்டால ஒன்றா ஆகாது அது. அது கோபுரம்ல? ஆமாம், அதுதான் பெஸ்ட். சொல்லு அதான் சொன்னேன். சரிங்க ஓகேம்மா அப்படி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைடா அவங்கள்ட்ட கேள்றா இல்லை. அதான் சொன்னோம்மா அந்த கைப்பிடியே இல்லை, கைப்பிடி 5000 வந்துடும்மா, கைப்பிடி 5000 போச்சு இல்லை, எதுவுமே இல்லைம்மா. இல்லைடா நான் வாங்கும் போதும் அதெல்லாம் செட்டாக தருவாங்கம்மா, அந்த கை வாங்க தருவீங்க அதுதான் அந்த பையன் நினச்சிட்டு நான் 15000 ரூபாய் கேட்பேன். நீங்கள் சொல்கிறா மாதிரி பண்ணுங்க. 10,000 15,000 15,000 கேட்டு நாமும் கேட்கணும்.